ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லோஸ் கிச்சன். இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வெட்டுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், 3 பேருக்கு கை ஒரே டேபிளில் நின்று வேலை செய்துட்ருக்கு. அவ்வளவுக்கு மீன் அந்த கஸ்டமர்ஸ்க்கு மீன் மட்டும் தான். அந்நேரத்துக்கு எவ்வளோ மீன் வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த அண்ணா பெரிய மீன் வெட்டி கொடுத்துட்ருக்காங்க. அதுவுமே கஸ்டமருக்கு தான் குட்டி குட்டி பீஸாக வெட்டிகிட்ருக்காங்க. அந்த பக்கம் அவங்க ஒய்ஃபு க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இறாலுமே இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு. சின்ன சைஸு பாறை மீன் இருக்குது, அதை வெட்டிகிட்ருக்காங்க. இவங்க கொஞ்சம் பெரிய சைஸு பாறை மீனை வெட்டிகிட்ருக்காங்க. அப்புறம் இந்த பக்கத்தில் ஒருத்தங்க நின்று அவங்களுமே மீன் வெட்டுறாங்க பார்த்துவோங்க. கொஞ்சம் நல்ல மீனெல்லாம் உண்டு பார்த்துடுங்க. நம்ம வாங்கி கொடுத்தா வெட்டி வாங்கிட்டு போகலாம். ஈஸியாக வீட்டில் உள்ளவங்களுக்கும் வேலை முடிஞ்சிடும். நிறைய தோல் உரிச்சி எல்லாமே தராங்க பார்த்துவோங்க. வங்கட மீனெல்லாம் என்ன தோல் உரிச்சி ஈஸியாக கொடுக்குறாங்க. அடுத்த மீனுமே ரெடியாக இருக்குது. அந்த இறாலை ஒதுக்குறாங்க பாருங்கள், வேறு மீன் வெட்டுறதுக்காக. அது முட்டி மீன், நல்ல அந்த புள்ளி முட்டி இருக்கு இல்லையா, அது. இந்த மாதிரி நிறைய மீன்கள் இருக்குது. நல்ல மீன் இல்லைன்னாலும் நமக்கு நாலா சைடுலேருந்தும் அங்கே வாரதுனால பார்த்து வாங்கும்படியான நல்ல மீன் இருக்குது. அந்த பாறை மீன் வெட்டினப்போ எவ்வளோ துண்டு விழுந்திருக்கு பாருங்கள். ஆனால் விலை தான். பாறை மீன் 1000 ரூபா, 1200 கொஞ்சம் பெரிய சைஸுக்கெல்லாம் கொடுக்கணும். சின்ன சைஸ் தான் 700 800, கொஞ்சம் ஒரு விதம் மீடியம் சைஸ், அதுக்கும் சின்னது தான் 100 200 நமக்கு கிடைக்கும் பார்த்துவோங்க. நிறைய துண்டு விழுந்திருக்கு. இது 2 பேரும் ஷேர் பண்ணாலுமே நமக்கு கொஞ்சம் நிறைய இருக்கும் பார்த்துவோங்க. அவங்க ஏன்னா அந்த முட்டி மீனுக்கு சைடு எல்லாம் இந்த சொரவு எல்லாம் வெட்டி இந்த பக்கம் கொடுக்குறாங்க. இவங்க பீஸ் ஆக்கிடுவாங்க. இந்த வங்கட மீன் 3 எண்ணம் கொடுத்ததையுமே என்ன பாருங்கள், தோல் உரித்து கொடுத்தாச்சு. படபடன்னு வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி இவங்க டேபிளில் போகணுன்னா நிறைய பேர் நிற்கிறதுனால ஈஸியாக மீன் எல்லாம் வெட்டிடலாம் பார்த்துவோங்க. பக்கத்துலேயுமே அவங்க பையன் நிற்கிறான். அவனுக்கு டேபிள்லேயும் நிறைய கிடக்குது இல்லைன்னா அவனும் சேர்ந்து அவங்களுக்கு வெட்டி கொடுப்பான் பார்த்துவோங்க. மீன் எல்லாம் இன்றைக்கி மீன் விலை பரவாயில்ல. ஒரு மீடியம் சைஸு, ஒரு நல்ல சைஸ் தான். வங்கடையெல்லாம் 100 ரூபாய்க்கு வாங்கலாம். வங்கடையும் கொஞ்சம் பெரிய சைஸுனால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷான மீனாக இருந்து மீன் வாங்கும்போது நமக்கு எல்லாம் ஃப்ரெஷ்ஷான மீனுன்னு சொல்லுவேன். நம்ம தான் பார்த்து எடுத்து வாங்கணும். அமைக்க பார்க்கலாம், அந்த செவில் பார்க்கலாம். அப்போ அது செவன்னு இருக்கும். நல்ல மீன் வச்சுருக்கிறது பார்த்தாலுமே நமக்கு கண்டுபிடிச்சிடலாம் பார்த்துக்கோங்க. இந்த போட்டில் உள்ள மீன் தான் கொஞ்சம் சிலது பழுத்து போய் கிடக்கும். இல்லாமல் இந்த சின்ன படலெல்லாம் கொண்டு வருவாங்க இல்லையா, அந்த கரமடி மீனெல்லாம் யாரும் எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா, அதெல்லாம் டெய்லி கொண்டு வரவங்கள நமக்கு பார்த்தா தெரியும். கூடுதலாக இந்த தேங்காய்பட்டணம் ஹார்பர், குளச்சல் ஹார்பர், முட்டம் ஹார்பர்லேருந்து தான் வரும் பார்த்துக்கோங்க. அப்புறம் மிடாலம் அந்த மாதிரி இடத்துலேருந்து கூட போய் வாங்கிட்டு கொண்டு வராங்க. இப்போ கொஞ்ச நாளாக நிறைய மீன் தூத்துக்குடியிலேருந்து தான் வருது. தூத்துக்குடி ஹார்பர் போய் எடுத்துகிட்டு வராங்க, கன்னியாகுமரி போய் எடுத்துகிட்டு வராங்க. அப்படியே நாலா சைட்லேருந்து மாறதுனால ஒரு இடத்துலேருந்துல ஒரு இடத்துல நமக்கு நல்ல மீன் கிடச்சிருது. அது அவங்களுக்கே தெரியும் போல். இப்போ தான் எல்லாம் ஃபோன் கான்டாக்ட் தானே. இங்கே மீன் வந்திருக்கு அப்படின்னு நிறைய இருக்குனாலே உடனே அவங்க ஏதோ சொல்லி அங்கே வண்டியிலே அனுப்பி விட்ருவாங்க போல் இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் இங்கே நிறைய மீன் வருது பார்த்துடுங்க. நீங்களும் வந்தால் பார்த்து எடுத்து வாங்கலாம் பாருங்கள். ஆனால் அந்த மீன் அந்த பாறை மீன் இந்த வியாபாரத்துக்காக தான் வெட்டி கொடுக்குறாங்க. அப்போ நமக்கு அதுக்கிட்ட நின்று வெட்டும்போலே பார்த்த உடனே தெரியும் அது ஃப்ரெஷ்ஷான நல்ல மீன் தானே. அப்போ அது எந்த டேபிளுக்கு போகுது, எந்த ஸ்டாலுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு அவங்கள்ட்ட போயே வாங்கலாம். இதில் நின்று கேட்டாலுமே அவங்க வெட்டி தந்துடுவாங்க. அந்த பக்கத்தில் தான் நிற்பாங்க வெட்ட கொடுத்தவங்களும். சிலவங்களுக்கு தான் இவங்க கொண்டு கொடுப்பாங்க, சிலவங்க அதில் நின்று வெட்டி வாங்கி எடுத்துகிட்டு போயிடுவாங்க பார்த்துடுங்க. அந்த இறாலுமே அவங்க உடச்சி உள்ளே இருக்க குடல் எல்லாம் எடுத்து நீட்டாக்கி தான் தருவாங்க. நீங்களும் மண்டே மார்க்கெட்டு போனீங்க, மீன் வாங்குனீங்க, வெட்டணும் அப்படின்னு எல்லாம் நினச்சிங்கன்னா ஒரு தடவை இவங்கள்ட்ட கொண்டு கொடுத்து பாருங்கள். நியாயமான விலை தான் வாங்குவாங்க. அவங்க குடும்பமாக இந்த வேலையை தான் செய்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டதுனால தானே அவங்க ஒய்ஃபும் எல்லோரும் நின்று இந்த வேலையை செய்கிறாங்க. 2 மீன் 2 விலை மீனெல்லாம் ஒரு சின்ன சைஸ் உள்ள வெட்டினோன்னா 25 ரூபா இல்லை 30 ரூபா அப்படி தான் வாங்குவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.